Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபெரான்டி எஃபெக்ட் ஓகேங்களா. சோ ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம படிப்போம்னா பவர் சிஸ்டம்ல படிப்போம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படினு நம்ம பார்க்கலாம். சோ நமக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படினு எடுக்கிறப்ப சோ டிரான்ஸ்மிஷன் லைன்ல we have sending end and receiving end ஓகேங்களா. சோ ரெண்டு எண்ட் இருக்கு ஓகேங்களா. சோ செண்டிங் எண்ட்னு சொல்லுவாங்க, ரிசீவிங் எண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப voltage at the receiving end அப்படிங்கிறது more than the sending end voltage இருந்துச்சுன்னா it is called as a Ferranti effect அப்படின்னு சொல்லுறது. எனக்கு receiving end இருக்க voltage is greater than the sending end voltage. so அந்த மாதிரி இருந்தா it is called as a Ferranti effect அப்படின்னு சொல்லலாம். so இந்த effect அப்படிங்கிறது எப்ப நமக்கு cause ஆகும்னா ஒரு light load இல்ல எனக்கு receiving endல open circuit ஆச்சு அப்படின்னா you will have a Ferranti effect அப்படின்னு சொல்லலாம். so Ferranti effect அப்படிங்கிறது மெயினா எதனாலனா charging current of the line அப்படின்னு சொல்றாங்க. அது charging current அப்படிங்கிறது nothing but capacitive current. so capacitors இருந்துச்சு அப்படின்னா அதுல நமக்கு flow over current that is called as a charging current. so அதனால தான் நமக்கு Ferranti effect அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. so இதை எப்படி நம்ம prevent பண்ணலனா we can use a shunt reactors that is inductors நம்ம பண்றப்ப கனெக்ட் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு it will be compensating the capacitive current. அப்ப நமக்கு Ferranti effect அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you.